தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே கடும் வெயில் மக்களை வாட்டி எடுத்து வந்த நிலையில் திடீரென கெங்கவல்லி, தம்மம்பட்டி, வீரகனூர், தலைவாசல், மஞ்சினி, தம்மம்பட்டி, பெத்தநாயக்கன்பாளையம், மணிவிழுந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த திடீர் மழையால் அந்த பகுதி முழுவதும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதே போல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாகவே மதியம் மற்றும் மாலை வேளையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நட்சத்திர ஏரி, நாயுடுபுரம், அட்டுவம்பட்டி, பல்லங்கி, கோவில்பட்டி, பல்லங்கி போன்ற பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. மேலும் தொடர் மழையின் காரணமாக விளை பயிர்களான கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போன்றவைகள் வளர்வதற்கு ஏற்றவாறு மழை உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தற்பொழுது இந்த திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் அதாவது குளிர்ந்த சீதோஷணை நிலவி வருகிறது. இந்த குளிர்ந்த சீதோஷண நிலை பொதுமக்களுக்கும் அதே போல விவசாயிகளுக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தீபிகா.